ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் பல ஆண்டுகளாக தொடர்வது அனைவரும் அறிந்த ஒன்றே. இந்த போர் இப்போது முடிவுக்கு வருவது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உயிரிழக்க வேண்டும் என்பதே இப்போது ஒட்டுமொத்த உக்ரைனின் விருப்பமாக இருப்பதாக ஜெலன்ஸ்கி கூறியிருப்பது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் அமைந்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் தீவிரமாக முயன்று வருகிறார். இதற்கிடையே போர் நிறுத்தம் செய்ய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி 20 அம்ச அமைதி திட்டத்திற்கு சம்மதம் தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இதன் மூலம் ஆண்டு கணக்கில் தொடர்ந்த போர் முடிவுக்கு வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ள வெளிப்படையான கருத்துக்கள் இப்போது காட்டு தீயாய் பரவி கவனிக்கப்பட்டுள்ளது. அதாவது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மரணத்தை உக்ரைன் விரும்புவதாக அவர் மறைமுகமாக கூறியிருக்கிறார். கடந்த செவ்வாய்க்கிழமையன்று உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதை அடுத்து நேற்று அவர் பகிர்ந்துள்ள 8 நிமிட வீடியோவில் இந்த கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோவில் தெரிவித்ததாவது: ரஷ்யா ஏற்படுத்திய துயரங்கள் மத்தியிலும் எங்கள் உக்ரைன் மக்களின் இதயம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை, ஒற்றுமை ஆகியவற்றோடு இருக்கிறது. இதை யாராலும் கைப்பற்றவோ குண்டு வீசி அழிக்கவோ முடியாது என்றார். புதினின் பெயரை குறிப்பிடாமலே அவர் மேலும், இன்று நாம் அனைவருக்கும் ஒரே கனவு உள்ளது, ஒரே விருப்பம், அவன் அழிந்து போகட்டும் என்று அனைவரும் தங்களுக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள் என்றார். ஜெலன்ஸ்கி மேலும், இறைவனை பார்த்து உக்ரைனுக்கு அமைதியை கோருகிறோம், அதற்காக போராடுகிறோம், பிரார்த்திக்கிறோம், அதற்கு தகுதியானவர்களாகவே நாங்கள் இருக்கிறோம் என்றார். ரஷ்யா கிறிஸ்துமஸ் ஈவ் சமயத்தில் நடத்திய ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களில் 3 உயிரிழந்து மின் தடைகள் ஏற்பட்டது. இந்த தாக்குதல் நடந்த சிறிது நேரத்தில் ஜெலன்ஸ்கியின் இந்த கிறிஸ்துமஸ் தின வாழ்த்து செய்தி வெளியானது. இந்த தாக்குதல் பற்றி பேசிய ஜெலன்ஸ்கி, கிறிஸ்துமஸ் ஈவ் அன்று ரஷ்யர்கள் மீண்டும் தங்கள் உண்மையான முகத்தை காட்டினர். மோசமான குண்டுவீச்சு, நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் என அனைத்தும் பயன்படுத்தப்பட்டன. மனிதாபிமானம் இல்லாதவர்கள் இப்படித்தான் தாக்குகிறார்கள் என அவர் கண்டித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வரும் 20 அம்ச திட்டம் குறித்தும் ஜெலன்ஸ்கி முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள தொழில்துறை மண்டலமாக டான்பாஸ் பகுதியில் இருந்து படைகள் வாபஸ் பெற உக்ரைன் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். ஆனால் ரஷ்ய படைகள் முதலில் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் அப்பகுதி சர்வதேச படைகளால் கண்காணிக்கப்படும் இராணுவமயமற்ற பகுதியாக மாறினால் மட்டுமே இது சாத்தியம் என்றும் அவர் விளக்கினார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் டான்பாஸ் பிராந்தியம் தான் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அந்த பகுதியை யார் கட்டுப்படுத்துவது என்பதில் உடன்பாடு இல்லாத நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகளில் அது முட்டுக்கட்டையை ஏற்படுத்தியது. இந்த சூழலில்தான் அந்த பகுதி சர்வதேச படைகளால் கண்காணிக்கப்பட்டாலும் சரி என ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார். இது அவர் சமரசத்திற்கு ரெடி என்பதன் அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. அதேபோல் இப்போது ரஷ்யா கட்டுப்பாட்டில் இருக்கும் ஜெபரோஜியா அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியையும் சர்வதேச படைகள் கண்காணிப்பிற்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற அவர், எந்த சமாதானம் திட்டமும் பொது வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார். அதே சமயம் ரஷ்யா இதுவரை இதற்கு மௌனமாகவே இருக்கிறது. டான்பாஸ் பகுதியின் பெரும்பான்மையான லுகான்ஸ், டொனெட்ஸ்க் மாகாணத்தின் 70% ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையில் அந்த பகுதிகளை ரஷ்யா விட்டுத்தருமா என்பதில் கேள்வியே இருக்கிறது.